வாழ்க வளத்துடன் பேராசி ஆனந்தி அன்பழகன் திருவண்ணாமலை. இன்னைக்கு நாம் சிந்தனையாக ஞானக்களஞ்சிய பாடல் தொகுப்பு 2லிருந்து 1347வது பாடலாக சுவாமி எழுதியிருக்காரு. அறிவின் அனுபவம். அறிவு கூட ஒரு அனுபவம் இருக்குது, அதை சொல்கிறாரு. 9/1/1956 வருஷம் எழுதியிருக்காரு. அறிவுக்கு ஒரு அனுபவம் என்ன சொல்கிறத சிந்திப்போம். என்றென்றும் மாறாத அளப்பரிய ஓமை இல்லாத இயற்கை வேகம் அன்றன்றும் வாழ்க்கையிலே நினைந்து நினைந்து அனுபவிப்பான் அறிவறிந்தோன். அனுபவிப்பான் அறிவறிந்தோன். என்றென்றும் மாறாத, என்றைக்கும் மாறவே மாறாது. காலத்தால், இயற்கை, தட்பவெப்ப சூழ்நிலை, இறைவன் அதோட வேலையை அது கரெக்டாக செஞ்சுட்டு தான் இருக்கு. ஏன்னா அது அளப்பரிய ஆற்றல், அருட்பேராற்றல். நம்ம பார்க்குறோம், பூமி மேலே அமர்ந்துருக்கிறதால நம்மளுக்கு தெரியல. ஆனால் வானத்தில் பார்க்குறோம்ல, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள்லாம் எப்படி அது இருக்குது, அதே இடத்துல, அதே பொசிஷனில், அதே நிலையில். அப்போ இதெல்லாம் இயக்கிறது யார்? அப்போ இது என்றென்றும் மாறாது, இது இப்படி தான் இருக்கும். மழை காலம், வெயில் காலம், இந்த இயற்கை இலையுதிர் காலம், இளவேநீர் காலம், இப்படியெல்லாம் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. அப்போ இதெல்லாம் அழகாக அளப்பரிய ஆற்றல், ஓமை இல்லாத இயற்கை வேகம். ஓமையே சொல்ல முடியாது. காலங்காலமாக இது நடந்து கொண்டு இருக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க வாழ்க்கையில், இப்படி நடந்துக்குங்க, இப்படி நடந்துக்குங்க. நான் அவங்களோட அறிவின் அனுபவத்தை வச்சு நம்ம இன்றைக்கி அதை பற்றி தான் சிந்திச்சிட்ருக்கோம் இல்லைங்களா. உடனே என்ன திரும்ப சொல்லுவாங்க, நம்மளுக்கு கீழே இருக்கவங்க, இல்லைன்னா நம்மளுக்கு மேலே இருக்கவங்கள பார்த்துட்டு, அதெல்லாம் உங்கள் காலம், இது எங்கள் காலம். என்னங்க இது காலம்? அனுபவம்ன்றது ஒரு பெரிய பாடம். அதாவது ஒரு மனிதன் இறைவன்கிட்ட சொல்கிறான், இறைவா நான் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது. உன்னை இறைவன் சொல்கிறார், பிறந்து பார் தெரியும், பிறந்தான். வளர்ந்து பார் தெரியும், வளர்ந்தான். அப்புறம் திருமணம் செய்து பார், படித்துப்பார், இப்படி எல்லாமே செஞ்சுட்டு வந்தா அப்போ அவர் சொல்கிறாரு, இறைவா நீங்கள் எல்லாமே நான் செஞ்சேன் அப்படின்னா நீங்கள் என்ன தான் செய்கிறீங்க எனக்காக அப்படின்னு. அந்த அனுபவமே தான் நான் அப்படின்றார். அனுபவம் கற்றுத்தர மாதிரி ஒரு பாடம் எதையுமே யாரும் கற்றுத்தர முடியாது. அப்போ மற்றவங்களோட அனுபவம் தான் நமக்கு ஒரு பாடம், நம்மளோட அனுபவம் மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக அமைகிறது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி அனுபவம் வராது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அனுபவம் கிடைக்கும். அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அவங்கக்கிட்ட தப்பான விஷயங்கள், அவங்க கஷ்டப்பட்டாங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு தான் நம்மளுக்கு அந்த அனுபவத்தை சொல்கிறாங்க. அவங்களோட அறிவின் அனுபவத்தை தான் நம்மளுக்கு சொல்கிறாங்க. அப்போ இரையாற்றல் இது தொடர்ந்து தொடர்கடையாக நடந்து கொண்டே வருகிறது. அப்போ இதுதான் ஓமை இல்லாத இயற்கை வேகம். அடுத்து சொல்கிற பாருங்க, அன்றன்றும் வாழ்க்கையிலே டெய்லி ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு நிமிஷம் அது வாழ்க்கையில் என்ன பண்ணுறோங்க, நினைந்து நினைந்துனா அது இன்பமாக இருக்கட்டும், துன்பமாக இருக்கட்டும், ரெண்டுமே தான். இன்பம் வந்தால் மட்டும் சந்தோஷம் கிடையாது, துன்பம் வந்தாலும் அது ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, நம்ம என்ன பண்ணுறோங்க, நினைக்க வேண்டும். அதான் இருக்கன் வருகால் நகுகான்னு சொன்னாங்க. துன்பம் வேணும் வேலையிலே சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவர். சரிங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் என்ன நினைக்கிறோம், துன்பம் வந்தால் தோன்றுறோன்னு, இன்பம் வந்தால் அது காரணம் நான் நினச்சிக்கிறோம். ரெண்டும் சரி சமமான மனநிலையில் மனித மனம் எப்பொழுது நிற்கிறதோ அப்பொழுதுதான் அவர் அடுத்த நிலைக்கே செல்வார். இல்லை அப்படின்னா சராசரி வாழ்க்கையில் மனிதன் இன்ப துன்பத்துக்குள்ளே தான் அவன் இருந்து கொண்டு ஆட்கொண்டு தன்னை வருத்தி கொண்டு வாழ்ந்து பிறந்ததின் நோக்கத்தை மறந்து துன்பத்தையே நாடிக்கொண்டிருப்பார், இன்பத்தையே நாடிக்கொண்டிருப்பார். இதுக்கு காரணம் நீ அல்லது நான், இதுதான் வாழ்க்கை. அதுதான் என்ன சொன்னாங்க, அன்றென்றும் வாழ்க்கையிலே நினைந்து நினைந்து அனுபவிப்பான் அறிவறிந்தோன். அப்போ ஏற்கனவே அனுபவப்பட்டதால் இவங்க என்ன பண்ணுறாங்க, வேணாம், இன்பம் வந்துச்சா
கண்டிப்பாக ஏதோ யாரோ செஞ்ச நல்ல செயல், முன்னோர்கள் செய்த செயல், இல்லை நானே கூட ஏதோ ஒரு செயல் செஞ்சுப்பேன். அதை தான் நான் அனுபவிச்சுட்ருக்கேன். அப்போ துன்பம் வந்துச்சா, மற்றவங்க காரணம் இல்லை, என்னோட பதிவு கழிகிறது. அப்போ சுவாமிஜி லாஸ்ட்டாக சொல்ல பாருங்க, அறிவறிந்தோம். அறிவை எப்படி அறிய முடியும்? தவம் தவம் தவம். அப்போ பிறவி எடுத்ததே 6வது அறிவு வந்ததே, அதை அறிந்து கொள்வதற்கு, தெரிந்து கொள்வதற்கு, செயல்படுத்துவதற்கு, புரிந்து கொண்டு இறைவனை இறைநிலையை அடைவதற்கு என்றுதான் அறிவின் அனுபவம் சுவாமிஜி அழகாக கொடுத்துருக்காரு. இந்த வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் எல்லா வகையிலும் அமைதி வெற்றி பெறுவோம் என்று இந்த நிலையில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொண்டு இதுகாலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளவர்களுக்கும் இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஒரு கவிதையோடு சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.